ஹலோ மக்களே வணக்கம். வெல்கம் டு செல்லு வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம சேனலில் வென் லைஃப் கிவ் யூ தங்கீரன்ஸ் எபிசோட் 14 பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஐம் ரியலி சாரி மக்களே, லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே என்னால் வீடியோ போட முடியல. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படிங்கிற மாதிரி என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இனிமேல் எப்பயும் போல் என்னோடய வீடியோ டெய்லியுமே வரும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டே கேட்டிருந்தேன் வேறு என்ன ட்ராமா போடுறது அப்படிங்கிற மாதிரி. இந்த ட்ராமா இன்னொரு 3 எபிசோட் தான் டோட்டலாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ட்ராமா போடலாம் அப்படிங்கிற யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஒரு சின்ன விஷயம் மக்களே, இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், சுற்றி ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த சவுண்ட்ஸும் கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகுது. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ஸோ கட் பண்ண நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, அதாவது குட்டி ஹீரோனி விக்டர் 2 பேருமே ஒன்று சேர்ந்துருப்பாங்க. ஸோ நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி தான், ஒரு ட்ரூ லவ் நம்மக்கிட்ட வரக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்தே தீரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹோப்போடு இருப்போம். கட் பண்ண இந்த எபிசோடில் காட்டாங்க குட்டி ஹீரோனி அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாளா. ஸோ ஹீரோ வந்துட்டு அவனை போட்டில் கூட்டு போகலான்னு சொல்லி கூட்டு போயிருப்பாங்க. இவன் அங்கே போன நேரம் அங்கே இருக்கிற கடல் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே வாமிட்டாக எடுத்து தள்ளிட்டு இருந்திருப்பான். ஸோ கரெக்டாக அப்போ குட்டி ஹீரோனி அந்த பக்கம் ஓர போக இவனு பார்த்துட்டு பின்னாடி போவானா. ஸோ ஹீரோ வந்துட்டு டே எங்கடா போகிற, எதுக்கு என் பொண்ணு பின்னாடி எப்போ பார்த்தாலும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கேன், அவன் போன வரமாட்டாள் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஸோ இதை கேட்டுட்டு அவன் இருந்துட்டு இல்லை அங்கிள், அவன் போயிட்டா இருந்தாலும் கப்பல் வந்து ஆடிக்கிட்டே இருக்கா, அதான் நானும் துணைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இங்கே பாரு போனவளுக்கு வர தெரியும், நீ அமைதியாக உட்கார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான். கட் பண்ணால் பாரில் காட்டுறாங்க ஹீரோவோட பொண்ணு பையன் விக்டர் இப்படி 4 பேருமே ஒன்றா உட்காந்து குடிச்சிட்டு இருக்க. ஹீரோ வந்து விக்டரை பார்த்து, அம்மா நீ என் பொண்ணை லவ் பண்ணுற, இப்போ பெர்மிஷன் வாங்க தானே வந்தேன், இப்போ என்ன அமைதி உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, இதை கேட்குற விக்டர் வந்துட்டு இல்லை அங்கிள், நான் ரொம்பவே தைரியமான பையன் தான், ஆனால் என்னமோ தெரில உங்ககிட்ட பேசணும்னு நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இதை கேட்குற ஹீரோ வந்துட்டு என்னது ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறேன். ஹீரோட பையன் இருக்கான், அவன் வந்துட்டு அவளை தான் போச்சு, அப்பா ரிஜெக்ட் பண்ண போகிறா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி குட்டி ஹீரோன்ட்டு சொல்ல, அவளுக்கு டென்ஷன் ஆகிடும், டே வாயை உடச்சிருவா அமைதியாடுறா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவாள். ஸோ கொஞ்ச நேரத்தில் குட்டி ஹீரோன் ரெஸ்ட்டும் போகணும்னு சொல்லி வெளியில் போக நம்ம விக்டர் இருந்துட்டு இவனு பின்னாடியே போக ஆரம்பிச்சிருவான். ஸோ ஹீரோ வந்துட்டு எங்கடா போகிற, அவர் ரெஸ்ட் ரூம் தான் போயிடுவான், வந்துடுவான் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. வந்துட்டு இல்லை அங்கிள் வெளியில் மழையாக இருக்குது, நான் இந்த ரெயின் கோட்டை மட்டும் அவட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போவான். ஸோ இதை கவனிச்சுட்டு இருக்க ஹீரோட பையன் இருக்கான்ல, அப்பா முதல்ல இந்த ஆளை ரிஜெக்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் ஹீரோக்கு டென்ஷன், அது என்ன மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்கேன், ஒழுங்காக பேச, அவன் வந்து உங்கள் அக்காவோட வீட்டுக்காரர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் ஆக்சுவலி உண்மையாகவே சொல்கிறாங்க ஹீரோக்கு இவனை ஆக்சுவலி ரொம்பவே பிடிச்சிருக்கும். சின்ன வயசில் ஹீரோ எப்படிலாம் இருந்தான் அதே மாதிரி தான் இப்போயுமே நான் பொண்ணை இவன் ரொம்பவே கேர் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஹீரோ சின்ன வயசில் அப்படி தானே இருந்திருப்பான், எல்லாமே ஹீரோயினிக்காக பண்ணிகிட்டே இருந்திருப்பான். ஸோ அதே மாதிரி தான் விக்டர் வந்து குட்டி ஹீரோயினிக்காக எல்லாமே பார்த்து பண்ணுறான். ஸோ போய் ரெயின் கோட் கொடுக்கலான்னு சொல்லி அந்த கோட்டை கொடுத்துட்டு வரும்போது, அம்மா நீ ஏன்டா எங்கள் அப்பா கிட்ட பேசவே மாட்டேங்கிற, ஏதாவது பேசுடா அப்படிங்கிற மாதிரி குட்டி ஹீரோயினி சொல்லியிருந்திருப்பாளா. நீ ஏதாவது பேசினா தான் எங்கள் அப்பா ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவ்வளோதானே நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக குடிச்சிருக்கான் ஆக்சுவலி. ஸோ அதே மென்டாலிட்டியில் உள்ள போய் அங்கிள் வாங்க பேசலாமா, உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சுட்டே போய் உட்காந்து பேச ஆரம்பிப்பான். ஸோ கட் பண்ணால் அப்படியே அவங்க ஹீரோயினி வீட்டை காட்டுறாங்க. விக்டர் இருக்கால அவங்க அம்மா ஒரு பார்சல் மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க, ஒரு ஃபுட்டு சமைச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோயினி வீட்டுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு லெட்டரும் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த லெட்டர் எடுத்து பிடிச்சு படிக்கும்போது சொல்கிறாங்க, அந்த லெட்டரில் என்ன எழுதிருந்துச்சுன்னா ஆக்சுவலி அதாவது நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ண வேண்டாம், இனிமேல் குட்டி ஹீரோயினி வந்து எங்களோட பொண்ணு மாதிரி, ஸோ நான் அவளை ரொம்ப நல்லாவே பார்த்துருப்பேன், ஸோ கண்டிப்பாக அவள் தான் எங்கள் வீட்டு மருமக அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்திருக்கும். ஆக்சுவலி இதை படிக்கிற ஹீரோனிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ ஏன்னா இவன் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அங்கே நிறைய பிரச்சனைகள், அங்கே இருக்க எல்லாருமே அவ்வளோ ஒதுக்கி வச்சாங்க, அந்த மாதிரி அப்படியெல்லாம் இல்லாமல் தான் பொண்ணு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறா அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க குட்டி ஹீரோனிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹீரோயினி, குட்டி ஹீரோயினி, அவனோட தம்பி. ஸோ இப்படி இவங்க எல்லாருமே அந்த சர்ச்சுக்கு போயிட்டுருக்க. அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஹீரோவில் அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகவே ஆரம்பிச்சாரான். ஏன்னா இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து வளர்த்துன்னு போன கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுனா யாருக்கு தான் மனசு வரும். ஸோ அந்த மாதிரி அவன் அழுதுகிட்டே வர இதை கவனிச்சுக்கிட்டு இருக்க குட்டி ஹீரோனி, அம்மா இப்போ எதுக்கு எல்லாருமே ரொம்பவே அழுத்துட்டு இருக்கீங்க, இப்போலாம் நீங்கள் பண்ணீங்க, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், உங்களால் தான் நானும் பாரு போட்ட மேக்கப்பெல்லாம் கழியுது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு வந்திருப்பா. ஸோ இப்படி ஒரு வழியாக அவங்க சர்ச்சுக்கு ரீச் ஆகிடுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தா அந்த ஹீரோனோட லவ்வர் இருந்தாலும் எக்ஸ் லவர் ஒருத்தன் அவன் அங்கே வந்திருப்பான். ஸோ இறங்கி போய் பார்க்கலான்னு சொல்லி போகும்போது அப்போ கரெக்டாக குட்டி ஹீரோனி வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா, தனக்கு மேரேஜ் ஆக போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். ஸோ அவன் சந்தோஷத்தை நம்ம கெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இந்த மாதிரி மனசெல்லாம் பசங்களுக்கு மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். மேபி பொண்ணாக இருந்தால் அந்த இடத்துல வேறு லெவலான்னு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வேளையாக இப்படி குட்டி ஹீரோனி உள்ளே என்ட்ரியாக போகும்போது ஸோ இதை பார்க்குற விக்டருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்.
லவ் பண்ண பொண்ணு ரொம்ப இது பண்ணி கிடைச்ச பொண்ணு நமக்கு கிடைக்க போகிறா அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோட அவன் பார்த்துட்ருப்பான். நம்ம ஹீரோக்கு வந்து அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து சின்ன வயதுலேருந்து பாப்பானா, அதாவது தான் பொண்ணுன்னா அவ்வளோ ரொம்பவே பிடிக்கும். அவளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நீ ஸ்கூலுக்கு போனால் சரி, உனக்கு பிடிக்கலன்னா டக்குன்னு அப்பா கிட்ட ஓடியாந்துரு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ அது மட்டும் இல்லாமல் கராத்தே கிளாஸ் எங்கே போனாலுமே உனக்கு ஒரு கஷ்டம்னா டக்குன்னு அப்பாட்ட வந்து அப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அதே மாதிரி தான் காலேஜ் சேரலான்னு சொல்லி போகும்போது, இந்த மாதிரி உனக்கு படிக்கிற கஷ்டமாக இருந்தால் இல்லை காலேஜ் பிடிக்கலன்னா நான் இருக்கேன்னா நீ என்கிட்ட ஓடியாந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதே டைலாக் தான் இப்போயும். இங்கே பாரு உனக்கு கல்யாணம் போகுது, உனக்கு ஏதாவது அவனை பிடிக்கலனாலும் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, அப்பா இருக்கே நீ அப்பா கிட்ட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஸோ இதை கேட்குற குட்டி ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிருக்கும். அதாவது சின்ன வயசுலேருந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்க ஒருத்தவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ப்ரைஸ்லெஸ். ஸோ அப்பா வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ இப்படி இவன் அழுகிறத பார்த்து அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டமாக போயிருக்கும். ஸோ ஒரு வழியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். ஹீரோயினிக்குன்னா முடியவே முடியாது, அவள் அழுக ஆரம்பிச்சார். ஒரு பக்கம் ஹீரோ அழுக, இப்படி அந்த இடமே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க எல்லாருமே. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவன் முடிகிற ரொம்ப வேலைக்கு டக்குன்னு அங்கேருந்து விக்டர் குடுகுடுன்னு ஓடியாந்து சரி அழுகாத, ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காம் பண்ணிகிட்ருப்பான். ஸோ ஒரு வழியாக அவன் வந்து விக்டர் வந்து குட்டி ஹீரோயினோட கையை பிடிச்சி முன்னாடி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம ஹீரோக்கு அவளை பார்க்க தான் குட்டியாக இருந்த குழந்தை தான் முன்னாடி இவ்வளோ பெரிய பிள்ளையாக வளர்ந்தது தெரியாமல் இன்னுமே சின்ன பிள்ளையாக தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆஸ் யூஸ்வல் அப்பாவுக்கு எப்போயுமே தான் பொண்ணு எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் தான் கண்ணுக்கு என்றைக்குமே குழந்த மாதிரி தான் தெரியும். ஸோ அவன் அழுதுட்டுருக்க பார்த்துட்டு விக்டர் வந்து, இங்கே பாரு உங்கள் அப்பா அழுதுட்டுருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு, என்னது எங்கள் அப்பா அழுகிறாரா அப்படின்னு நினச்சிட்டு இவன் இன்னுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்றா. ஸோ எல்லாருமே இப்படி ஒரு வழியாக இனிதே கல்யாணத்தை நல்லபடியாக முடியுது. ஸோ இப்படி ஒரு வழியாக மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கேன். அப்போ அங்கே ஒரு 4-5 போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஹீரோவோட பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் பிடிச்சி ஜெயிலே போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சீட்டிங் கேஸில் தான் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கான், அதில் ஒன்று யாரையோ ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஸோ இதை பார்க்க வர ஹீரோயினி 2 பேர் பார்க்க வந்திருப்பாங்க. ஹீரோயினி பிடிச்சி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடறா. டே உங்கள்கிட்ட நான் எவ்வளோ படித்து சொன்னேன், எதுவுமே பண்ணாத தொழில் பண்ணாதேன்னு. ஸோ பார்த்தியா நீ இப்போ எங்கே கொண்டு வந்து நடிச்சிருக்கேன்னு பாரு, போலீஸ் ஆஃபீஸர் வந்து உனக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க, நான் சொன்ன எவ்வளோ என் பேச்சை நீ கேட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவன் டக்குன்னு எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடறான். அதாவது ஹீரோவோட பையன், நீங்கள் எதுக்கு எங்கள் மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ நான் ஒன்றும் ஏமாத்தலை, என் கூட சேர்ந்து வேலை பண்ணால, அதாவது என் கூட சேர்ந்து பார்ட்னர் இருந்தவன் தான் ஏமாற்றிட்டு போயிட்டான், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ மட்டும் நீங்கள் என்கிட்ட அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க. நீங்கள் எப்போ எனக்காக எது பண்ணியிருக்கீங்க? எப்பயுமே நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு மட்டும் தானே பேசுவீங்க, பொண்ணுக்காக தானே பண்ணுவீங்க, இப்போ எதுக்கு எனக்காக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் அவன் ஓப்பனை பார்க்குறான். அதாவது இவ்வளோ நாள் அடக்கி வச்ச இந்த பிரச்சனை எல்லாமே இப்போ தான் அவன் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கா. ஸோ நாங்கள் எப்படா உனக்காக பண்ணாமல் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் கேட்க, நீங்கள் எதுவுமே எனக்காக பண்ணல, அதாவது அக்காவை நல்லா படிக்க வச்சிங்க, நல்லா காலேஜில் சேர்த்து விட்டீங்க, எனக்காக நீங்கள் என்ன பண்ணினீங்க? அது மட்டும் இல்லை, ஸோ நீங்கள் யார்ட்டையாவது பேசணுன்னா கூட அக்காவை பற்றி தான் பெருமையாக பேசுவீங்க, என்னை பற்றியெல்லாம் பேச மாட்டீங்க. அவங்களுக்கு ஒன்று தெரியுமா, தம்பி இறந்து போன அன்றைக்கி தான் என் பிறந்தநாள். ஸோ அதுலேருந்து என் பிறந்தநாளும் கூட நீங்கள் கொண்டாடுறதை நிறுத்திட்டீங்க, ஏன்னா உங்கள் தம்பி உங்கள் குழந்தை தான் உங்களுக்கு முக்கியம்னு அப்படிங்கிற மாதிரி இவன் ஒவ்வொன்றா எடுத்து சொல்ல அவங்க அம்மா அப்பாவுக்கே சரி நம்ம பண்ணது தப்பு தான் இவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் ஆகுது. ஸோ என்ன தான் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவங்க குழந்தைங்க சைடில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், நம்ம அதை கேட்டு கவனமாக வளர்த்தணுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இவனுமே நீங்கள் எனக்காக என் மேலே பாசம் இருக்க மாதிரி நடிக்காத மாதிரி நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க. அதாவது இவன் வயிற்றுக்குள்ளுக்கும் போது, இவன் ஹீரோட பையன் வயிற்றுக்குள்ளுக்கும் போது, ஸோ 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது இது பையனாக இருந்து அவன் கொஞ்சம் பேட் பாயாக தான், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அப்போயே அவளுக்கு ஆக்சுவலி சந்தேகம் மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹீரோ கிட்ட சொல்லிகிட்டு இருக்க, இல்லை இங்கே பாரு அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவனை பார்த்துக்க நம்ம 2 பேர் இருக்குமே, அவன் கண்டிப்பாக தப்பான வழியில் போக மாட்டான், அப்படி போனாலும் நம்ம 2 பேர் இருக்கோம், ஸோ நம்ம 2 பேரும் அவனை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேசியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஹீரோவும் சரி ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிருக்கும். ஸோ நம்மனா தப்பாக வளர்த்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல் அவளுக்கு இருந்திருக்கும். ஸோ கட் பண்ண அப்படியே இவனோட ஒய்ஃபை காட்டுவாங்க. அதாவது ஹீரோவோட பையனோட ஒய்ஃபை. அவன் போய் அந்த பூமரங்களுக்கான அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நீங்கள் ஏதாவது எனக்கு காசு கொடுங்கப்பா, நான் எப்படியாவது அவன் வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, ஆமாம் நான் இப்போ என்ன காசு கொட்டி வச்சுருக்கேன்னு நினச்சிக்கிட்டியா, நீ வந்து கேட்டோன்னே இங்கே எடுத்துகிட்டு போயிருக்கேன், நானே காசு இல்லாமல் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் பயங்கரமாக சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களை ப்ளீஸ் நம்பி வந்திருக்கேன், நீங்கள் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு இவன் போய் கேட்டுட்ருக்கா. ஸோ அவங்களோட அம்மா கொண்டுமே ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் பாவம் புள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவன் வந்து அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு மாதிரி சொல்லிடுறான்.
ஸோ கட் பண்ண நம்ம ஹீரோயின் இருக்கால, அவன் வந்து அந்த கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தால ஒரு பையன், அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அதாவது அவங்க அம்மாவை பார்க்கலாம்னு சொல்லி ஹீரோயின் போயிருந்திருப்பான். ஸோ எங்கே உங்கள் பையனால தான் எல்லா பிரச்சனையும், அவன் திருடினதுக்கு இப்போ என் பையன் ஜெயிலில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆண்டி பதிக்கிற மாதிரியே தெரியல, எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாங்க. எப்படி தெரியாமல் போகும், உங்கள் பையன் தானே, ஸோ உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கலாம் அப்படிங்கிற சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்க பயங்கரமாக அதுவே சண்டையாக போயிடுது. ஸோ ஹீரோயினி சும்மா விடுவாளை போட்டு அவளை அடி அடிக்க ஆரம்பிச்சிட்றா. ஸோ அந்த ஆண்டி எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயினி விடுற மாதிரி தெரியல, இப்படியெல்லாம் பிடிச்சிட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருவா. ஸோ அவங்க வீட்டில் ஒரு டிவி ஒன்று இருக்குமா, அந்த டிவி எடுத்துகிட்டு அவங்க ஹீரோயினி போயிடுவா. போகும்போது வந்துட்டு இந்த மாதிரி உன் பையனை காசை கொடுத்துட்டு அப்புறம் இந்த டிவி வாங்கிக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அங்கேருந்து போவாள். ஸோ கட் பண்ணால் அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்து போட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்கள்ல, ஸோ அது வந்து கான்ட்ராக்ட் மாதிரி தான் போட்டு பண்ணுவான். ஸோ மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கொடுத்தா இவங்க காசு கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒருத்தவங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு நான் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் காசு வேணும், நான் உங்களுக்கு நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். ஸோ இதெல்லாம் கேட்குற அந்த அங்கிள் இருந்துச்சுன்னு சொல்லிடுறாரு, இல்லைப்பா ஆல்ரெடி நிறைய பசங்களாம் வேலைக்கு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் நீ கேட்குற அமௌண்ட் வந்து ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்குது, என்கிட்ட இப்போதைக்கு அவ்வளோ காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லிடுறாரு. ஸோ இந்த பதில் கேட்குற ஹீரோக்கும் ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க அவனுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வருது, அவன்கிட்ட ஒரு போட் இருக்குது, அதாவது கப்பல். ஸோ அந்த கப்பலை வித்தரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறான். ஸோ அப்படி அவனோட கப்பலில் இருக்கிற எல்லா திங்ஸுமே ஒன்றா ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஹீரோயின் இருக்காள், அவளோட எழுதி வச்ச கவிதைகள், அவளோட புக்ஸு, நோட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ இது பார்க்க அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கின ஒரு போட்டை விற்கணுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அங்கே இருக்க புக்ஸ்லாம் அந்த கவிதையெல்லாம் எடுத்து படிச்சுருக்க அப்படியே கட் பண்ண ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க. அதாவது ஹீரோயினி 2 பேருமே உட்காந்து கவிதை எழுதிட்டு இருந்திருப்பாங்களே, ஸோ இவங்க கூட ஏதோ சம் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அந்த நினைவுகள், அப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க மீட் பண்ணது. ஸோ இப்படி எல்லா இன்சிடெண்ட்டும் அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஏன்னா அவ்வளோ விஷயத்தையுமே ஹீரோனே ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுருந்துருப்பாள். ஸோ இப்படி கஷ்டத்தோடு அவன் வந்துட்டுருக்க. ஆக்சுவலி இந்த போட்டை வாங்க வரவங்க இவங்கள மாதிரி ஒரு கப்பல் தான், அதாவது சின்ன வயசில் ஒரு அங்கிள் ஒரு ஆண்டி, அவங்களோட குட்டி பாப்பா இந்த மாதிரி. ஸோ அவங்கள பார்த்தோன்னே ஹீரோக்கு தான் முதல் தடவை போட்டு எடுத்துகிட்டு போகும்போது தான் ஒய்ஃபு பொண்ணு இவங்க எல்லாருமே பாய் சொன்னாங்களே, அந்த இன்சிடெண்ட் அவனுக்கு அப்படியே வந்துட்டு போகுது. ஸோ என்ன தான் நம்ம கஷ்டத்துக்கு அதை விற்க போகிறனாலும் நம்மளை விட இன்னொருத்தவங்க நம்ம மாதிரியே இருக்காங்க இன்னொருத்தவங்க வாங்குறாங்க போது அது இன்னொரு பெரிய ஹாப்பினஸ். ஸோ அவன் கஷ்டத்துலேயுமே சந்தோஷமாக அந்த போட்டை அவன் கொடுக்கும்போது எங்கெங்கே போனாலும் மீன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நோட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுருப்பான். ஸோ அந்த நோட்டும் நீங்கள் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நான் மேப்பில் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எங்கெங்கே போனால் என்னென்ன கிடைக்கும்னு, ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப ஹாப்பியாகவே அதை கொடுத்துட்டு போகிறான். கட் பண்ணால் அப்படியே அந்த காசை வச்சு தான் பையன் ஜெயிலில் இருந்தாலும் அவனை ஒரு வேலையை கூட்டு வந்திருப்பாங்க. ஸோ வெளியில் வந்தோன்னே இவனுக்கு அந்த நியூஸ் கிடைச்சோன்னே, அதாவது கப்பலை விற்றுட்டாங்க அப்படின்னு சொன்ன கிடைச்சோன்னே இவன் அதை ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடான். ஸோ தனக்காக எதுக்கு அந்த கப்பலை விற்றாங்க, அதுவும் அப்போ எவ்வளோ ஆசைப்பட்டு அது வாங்கினது அப்படிங்கிற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்க. ஹீரோனி தான் இல்லை பரவாயில்ல விடு, நீ வந்து அதுவே பெரிய விஷயம் தான் எங்களுக்கு, ஸோ கப்பல் ஒன்றும் முக்கியம் இல்லைடா, திருப்பி வாங்கிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி ஹீரோனி தான் ஆறுதல் படுத்துகிறான். ஸோ கட் பண்ணால் அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு காட்டுறாங்க. அதாவது ஹீரோனி வந்து அந்த கடலோரத்தில் கடைகளெல்லாம் போட்டிருப்பாங்களே, மீன் கடை எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு கடை போட்டு ஹீரோனி வந்து அங்கே ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஹீரோவும் கடல்லேருந்து பிடிக்கிற மீன் எல்லாமே கொண்டு வந்து இங்கே கரைகளுக்கு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வண்டியில் வந்து அந்த ஐஸ் பாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை ஹீரோ பண்ணிகிட்ருக்கா. அப்பப்போ மீட் பண்ணிக்குவாங்க 2 பேரும். ஹீரோ வந்துட்டு எப்படா உனக்கு ஓகேவா இந்த வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, பழகிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். ஸோ இப்படி எவ்வளோ நாள் ஆனாலும் எவ்வளோ கஷ்டம் அப் அண்ட் டவுன் வந்தாலுமே ஹீரோனியோட லவ் அது எப்பயுமே நார்மலாகவே இருக்கும். ஸோ இப்படி 2 பேரும் பேசிட்டே வந்திருக்கு. அவனுக்கு அந்த கால் வலி பயங்கரமாக இருக்கும். ஒரு வேலையை நொண்டி தான் வந்திருப்பான். ஹீரோயினையும் பார்த்து கூட்டிட்டு வந்திருப்பான். ஸோ கட் பண்ணால் அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. அந்த ஹீரோயினியோட மருமக இருக்கால, ஸோ அவள் வந்து எல்லோரும் சாப்பிட்ருக்க ஒரு ஆம்லேட் மட்டும் எடுத்து தனியாக ஓரமாக எடுத்து வச்சுருப்பாள். ஸோ இதை பார்க்குற ஹீரோயின் வந்துட்டு, அம்மா இது யாருக்கு எடுத்து வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திருன்னு முடிச்சிருப்பா. சரி என் பையனுக்கு தானே எடுத்து வைக்கிறேன், எடுத்து வை, ஒன்றும் நான் அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் சொல்கிறான். ஆக்சுவலி இவங்க எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஸோ கட் பண்ணால் அப்படியே அவன் மருமக இருக்காள், அவள் வந்து அவள் ரூமுக்கு போயிட்டு மேக்கப் போட்டிருப்பாள். ஆக்சுவலி இவன் வந்து அவன் வீட்லேயே ஒரு ஓரமாக அந்த சரக்கு பாட்டில் சின்ன டின்னில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருந்திருப்பாள். ஆக்சுவலி அவளோட பாட்டில்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இவன் வந்து டக்குன்னு பார்க்கும்போது அதில் நிறைய பாட்டில் எக்ஸ்ட்ரா பாட்டில்ஸ் எல்லாம் நிறையா இருக்குமா. ஸோ இதை வச்சு யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதாவது அவங்க மாமா தான் ஹெல்ப் பண்ணுவார், ஸோ ஹீரோ ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கே உள்ளே போகிறான். உள்ளே போய் அவள் எடுத்த ரைஸ் கேக்கு முன்னாடி வச்சுட்டு, இல்லை இதை நான் அவங்க பையனுக்காக தான் நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியும் நீ அவனுக்காக தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு, நீ வந்து உனக்கு எதாவது வேணா சொல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி இவருமே சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஆக்சுவலி இவங்க 2 எதோ பேசிக்கிறாங்க, ஆனால் எதுவும் காட்டல. கட் பண்ணால் அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்து பூமரங்கில் இருக்கிறாங்கள, அவனை பார்க்கலான்னு சொல்லி போயிருப்பான். ஸோ போகும்போது தான் பேத்தியும் கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ 2 பேத்துக்கு பேத்தி தானே. ஸோ கூட்டிகிட்டு போய் காமிச்சு, அம்மா நான் எவ்வளோ நாள் தான் சொல்கிறது, நீ எதுக்கு சும்மா வரட்டுக்கு வரத்துலேயே இருக்க, உன் பேத்தி தான் நான் வீட்டுக்கு வந்து பார்த்து என்னவாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் ஆக்சுவலி பூமரங்கில். ஸோ இவன் வந்துட்டு, இங்கே பாரு
நமக்கே வயசாகிட்டு வருது, இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிறோமோ, இப்போயும் நீ இன்னும் பழசெல்லாம் மனசில் வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி, உன் பேத்தி தான், நீ எப்போ வேணால் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, புரியுதுடா எனக்கு, நீ திருப்பி திருப்பி சொல்லாத அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஆக்சுவலி நல்லா தான் பேசிக்கிறாங்க. ஸோ கட் பண்ணால் அப்படியே பூமரங்களோட அம்மாவை தான் காட்டுறாங்க. ஸோ இவங்கள வந்து அவங்க மருமக தான் ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கா. ஸோ அந்த பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நீ என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. அதாவது எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் கூட இந்தளவுக்கு என்னை பார்த்துக்குமான்னு தெரில, ஆனால் நீ என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிற. ஸோ இதுக்காக நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட கொஞ்சம் சொத்தெல்லாம் இருக்குது, ஸோ அதை நான் உன் பேரில் எழுதி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டிமா சொல்லிடுவாங்க. ஸோ இதை கேட்டாதாண்டி, இல்லை நீங்கள் எனக்கு சொத்து பத்து தருவீங்க, நான் உன்னை பார்த்துக்கல, ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க சொல்லிங்க, அது எனக்கு ரொம்பவே தேங்க்யூ, எனக்கு இப்போ கொஞ்சம் அது தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொல்கிறாங்க. ஸோ கட் பண்ண அப்படியே நம்ம ஹீரோவோட பையனை காட்டுறாங்க. அவன் டெய்லியுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சு எங்கேயும் வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோவும் இதை நோட் பண்ணுறான். ஸோ போகும்போதெல்லாம் அவனோட பேக்கெட்டில் அவனுக்கே தெரியாமல் ஜூஸு, அப்புறம் இந்த பால், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போடுறான். அவன் பையனுக்கு தான் தான் பண்ணேன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே அதெல்லாம் பண்ணியிருந்திருப்பான். ஆக்சுவலாக அவன் எங்கே போயிருந்திருப்பான்னா, டெய்லி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு இந்த ரைஸ் கேக்குன்னு ஒன்று வைப்பாங்க போல், அதாவது அவங்க ஊர்லேயெல்லாம். ஸோ இதை தான் அவன் விற்க போகிறான் அப்படிங்கிற விஷயத்த தான் மருமக, அதாவது ஹீரோட மருமக தான் அன்றைக்கி சொல்லியிருந்திருப்பான். ஸோ அவன் சீக்கிரமாக போகிறங்காட்டிக்கு அவனுக்கு பசிக்குன்னு சொல்லி தான் நான் ஆம்லேட் எடுத்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்கள் பையன் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போகிறான், அதுவும் இப்போல்லாம் ரொம்பவே சேல்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தான் மருமக சொல்லியிருப்பான் ஹீரோ கிட்ட. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நோட்டீஸ் வருது. அதாவது இவன் அதாவது ஹீரோட பையன் இருக்கான, அவன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டு இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து வெளியூருக்கு போய் வேலை செய்வாங்கள்ல, கான்ட்ராக்ட் போட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. அதாவது காசோட ஒரு லெட்ரு வருது. ஸோ இதை கேட்டோன்னா அவ்வளோதான், அவளோட ஒய்ஃபெல்லாம் அது பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சாரா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனிக்கு தான் பையன் போகிறான் அப்படிங்கிற ஒரு வருடத்தில் இவளுமே குடுகுடுன்னு போகிறான். அதாவது கப்பல் கிளம்ப போதா, ஸோ போய் ரீச் பண்ணணும்னு சொல்லி ஹீரோயினி அப்புறம் அவரோட மருமக எல்லாருமே ஓட ஆரம்பிச்சாங்க. ஹீரோக்கெல்லாம் அவன் கால் வலியெல்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் தான் பையன் போயிருந்துடக்கூடாது, கஷ்டப்படுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இவன் அதெல்லாம் பொருட்டாவே மதிக்காமல் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சாரான். ஒரு வழியாக நம்ம ஹீரோ வந்து பூமரங்கல் இருக்கார்ல, அவரோட கப்பலுக்கு போய் ரீச் ஆகியிருந்திருப்பாங்க. ஒரு பக்கம் ஹீரோயினி வந்துட்டு இருப்பாள், அவளுக்கு அப்படியே அவளோட ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்தது. அதாவது தான் கடைசி பையனை இப்படி தானே ஒரு இன்சிடென்ட்ஸில் பறி கொடுத்துருப்பா. ஸோ அதை நினச்சி அவள் ஒரு பக்கம் பயங்கரமாக அழுதுட்டுருப்பாள். ஸோ இவன் கப்பலுக்கு போயிருந்திருப்பாள். ஸோ இந்த மைக்கில் பேசினா அங்கே இருக்க கப்பலில் இருக்கிற மைக்கில் கேட்கும். ஸோ இவன் வந்துட்டு இந்த மாதிரி அந்த மைக்கை வாங்கி, இந்த மாதிரி என் பையன் அங்கே போயிட்டுருக்கான், அவனோட பேர் இது, அவனை கொண்டு வந்து இங்கே விடுங்க, நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தீங்களோ அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு அந்த அங்கிள் பிடிங்கி, இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் கப்பல் போயிட்டு வந்திருக்கோ அதுக்கான பெட்ரோல் கேஸ் எல்லாம் கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், மரியாதையாக என் பையனை கொண்டு வந்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி பூமரங்கில் ஒரு வாரம் வெறி கொண்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இப்படி சண்டைங்காட்டிக்கு என்னமோ தெரில, அந்த கப்பல் அப்படியே ரிட்டன் வந்து இவனை இறக்கி விட்டு போயிடறாங்க. ஸோ ஒரு வழியாக இப்போ தான் எல்லாத்துக்குமே அப்பாடா தன் பையன் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கூலாகிறாங்க. ஹீரோக்கெல்லாம் டேய் கஷ்டம் வரும் இல்லைடா, அதுக்கு இன்னும் விட்டுட்டு போயிடுவியா, நாங்களாம் இருக்கமில்ல அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு வழியாக ஆறுதல் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ அம்மா, அதாவது நம்ம ஹீரோனிக்கு பார்த்து செம்ம டென்ஷனாக இருக்கும். வந்தவ பேசவெல்லாம் இல்லை, பட்டுன்னு அட்டி வெளுத்துக்க ஆரம்பிச்சிடறான். நான் உன்னை போக சொன்னேன், எதுக்கடா என்னை விட்டுட்டு போனேன், அவ்வளோதானே என் மேலே இருக்கிற பாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதாவது பாசத்தை இப்படியும் கூட வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் பையனை அடித்து, அதாவது எதுக்கடா நீ என்னை விட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இதெல்லாம் கேட்ட தான் பையன் வந்துட்டு, அம்மா நீங்களும் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுவீங்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறான். அதாவது இவன் ரைஸ் கேக் வித்துட்டு இருந்தால, ஸ்டார்டிங்கில் ரொம்பவே போயிருந்திருக்காது, ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதனாலே அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கும், எப்படி திடீர்னு என்னோட ரைஸ் கேக்கெல்லாம் விற்கிது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. அப்போ தான் இவனுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. அதாவது அன்றைக்கி பூமரங்களும் ஹீரோவும் பேசியிருந்திருப்பாங்கள்ல, ஸோ அவன் பேத்தி காட்டுறேன்னு சொல்லி அந்த சாக்கில் இவன் என்ன பண்ணியிருப்பான், பூமரங்கள் கிட்ட நிறையா காசு கொடுத்து நான் டெய்லியுமே காசு கொண்டு வந்து கூட கொடுக்குறேன், ஆனால் என் பையன்கிட்ட நிறைய பேர் ரைஸ் கேக் வாங்கி நிறைய பேர்த்த சாப்பிட சொல்லுங்கள், உனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லு இதை அப்படிங்கிற மாதிரி தான் அப்பா வந்து மறைமுகமாக தான் பையனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சங்காட்டிக்கு தான் ஹீரோவோட பையன் நம்ம அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்த வேண்டாம், கொஞ்ச நாள் வெளியில் போய் வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்திருப்பான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ட்ராமா இன்னொரு 2 எபிசோட் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன புது ட்ராமா போடுறதுன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. மேபி உங்களுக்கு ஏதாவது ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ட்ராமா நம்ம சேனலில் போட்டுடலாம். ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from Sellu Voice Over. Tata, bye bye.